காதல் 2. நம்ம அர்ஜுன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். எல்லாம் ஓகே தான். ஒருவேளை இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டா பாவம் அவன் மனசு உடைஞ்சு போயிடாதா என்று சிவா யோசித்தான். அதே நேரம் அது எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்று தயங்கி கொண்டு இருக்க, பரவாயில்ல சொல்லுங்க என்று அவள் ரொம்ப சாதாரணமாக கூறினாள். "ஆம், எனக்கு கேன்சர் இருக்குது, லங் கேன்சர். அதுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு எனக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் எப்படின்னு தெரில, வந்துருச்சு. நான் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன். ஸோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இங்கே வந்ததுனால தான் கொஞ்சம் டைம் வேறு ஆச்சு. நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க என்று கூறினான். இதை கேட்ட ஜாரா பயங்கரமாக யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் யோசிப்பதை பார்த்த அர்ஜுன், கண்டிப்பாக இந்த பொண்ணு ஒன்று வேண்டான்னு தான் சொல்ல போகுது அர்ஜுன், கொஞ்சம் மனசை நீயே ஆறுதல் படுத்திக்கோ என்று அவன் தனக்குத்தானே சொன்னது ஜாராவுக்கு புரிந்ததோ என்னதோ. நீங்கள் ஏன் என்னை இப்படி பார்த்துட்ருக்கீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உடம்பு சரியில்லாததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் வர்றது தான். எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லாத டைம் நான் உங்களை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் எனக்கு என்று கூறினாள். இதை கேட்ட அர்ஜுனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் நிறைய விஷயங்களை ஷேர் செய்ய ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஜோயாவுக்கு சம கோபம் வந்தது. இந்த பையன் வேற அழகா இருக்கானே, இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட லைஃப் நல்லா இருக்கும். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் என்று அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். மறுபுறம், என்ன சிவா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உங்கள் ஒய்ஃப் ஏன் வரல என்று கேட்டார் பாஸ்கர். ஆமாம் அங்கிள், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அப்பாவோட கம்பெனிலேயே சிஇஓவாக இருக்கேன். ஒய்ஃப் பிபிஎல் படிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு, அதான் வரல என்று கூறினான். இதை கேட்ட பாஸ்கர் குட் குட் என்று கூறி அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். சிறிது நேரம் இப்படியே போனது. அதன் பிறகு சிவா, அப்பா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அர்ஜுனுக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரை கொடுக்கணும், அதுக்கான நேரம் வந்துருச்சு, நம்ம கிளம்பலாமா என்று கேட்க, அதற்கு மோகன், சரிப்பா நீ தம்பியை கூட்டிகிட்டு வா, நம்ம பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேசிட்டு கிளம்பலாம் என்று கூறினார். உடனே சிவா அர்ஜுனை அழைக்க கார்டனுக்கு சென்றான். அங்கே 2 பேரும் ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசுவதை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு, ஏ அப்பு கிளம்பலாம், டைம் ஆச்சு என்று அவன் அழைக்க, அவன் சரி என்று கூறி ஜாராவை பார்த்து சிரித்து கை கொடுத்தான். அதன் பிறகு அவர்கள் 2 பேரும் வீட்டிற்கு சென்றார்கள். 2 பேரின் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை பார்த்து பெற்றோர்களுக்கு ஒருவருக்கொருவர் பிடித்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்களின் விருப்பத்தை கேட்க 2 பேரும் சம்மதம் என்று கூறவும் பெரியவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனடியாக நிச்சயம் செய்ய ஒரு நல்ல நாளை குறிக்க ஆரம்பித்தார்கள். அடுத்த மாதம் 13ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள், அன்னைக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி பேசலாம் என்று கூற மோகனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாந்தி மற்றும் உஷாவுமே அந்த சம்மதத்தை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு அவர்கள் வீட்டிற்கு கிளம்பினார்கள். மறுபுறம் சென்னை அடையாறில் இருக்கும் ப்ளூபெல் பேலஸ், அது வெல்கம் டு ப்ளூபெல் பேலஸ் என்ற பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. அடையாறிலேயே இல்லை, தமிழ்நாட்டிலேயே இது ஒரு மிகப்பெரிய பேலஸ் என்று கூறலாம். அந்த பேலஸுக்குள் நிறைய வேலைக்காரர்கள் அங்கும் இங்கும் வேலை செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து கொண்டு ஒரு வயதான அம்மா, ஹலோ ஹலோ, ஏன் எல்லாரும் இப்படி ஓடிட்டுருக்கீங்க என்று கேட்டாள். அதுக்கு ஒரு பணிப்பெண், பெரியம்மா நீங்கள் என்ன தெரியாத மாதிரியே கேட்குறீங்க, சின்னையாவுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சின்னையாவை அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம், அதனால தான் நம்ம சின்னையை வரவேற்கிறதுக்காக நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் என்று கூறினாள். இதை கேட்ட பெரியம்மா சிரித்து கொண்டே, சரி சரி எல்லாரும் ரொம்ப பொறுமையாக வேலையை பாருங்கள், ஓடாதீங்கப்பா, அப்புறமா கீழே விழுந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை
என்று கூறிக்கொண்டே அந்த பெரியம்மா ஹாலுக்கு வந்தாள். அங்கே ஒரு பெண்ணின் ஃபோட்டோ வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணை பார்க்கவே மகாலட்சுமி போல் இருந்தாள். ஆனால் சோகம் என்னவென்றால் அவள் இப்போது உயிரோடு இல்லை. அதை பார்த்து கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்ட பெரியம்மா அதன் பிறகு ஒரு துணி எடுத்து அந்த ஃபோட்டோவை துடைத்தாள். அதன் பிறகு அதில் இருக்கும் மாலையை எடுத்துவிட்டு புதிதாக ஒரு மாலையை போட்டு விட்டாள். அதன் பிறகு குத்து விளக்கை ஏற்றி வைக்க அதிலிருந்து ஒளியில் அந்த முகத்தை பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது. அவள் அந்த ஃபோட்டோவை பார்த்து சாமி கும்பிட்டாள். இன்னைக்கு நம்ம அர்ஜுனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க கண்மணி. பாரு, வருஷங்கள் எப்படி ஓடி போயிடுச்சு. நம்ம அப்புக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. ஆனால் எனக்கு இன்னுமே அவன் ஒரு குழந்தையாக தான் தெரிகிறான். இன்னைக்கு நம்ம ப்ளூபெல் பேலஸே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உன்னை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீ இருந்திருந்தா இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பல்ல. ஆனால் பரவாயில்ல, உனக்கு கொடுத்த ப்ராமிஸை நாங்கள் இன்னைக்கு நிறைவேற்றிட்டோம், மெயின்டைன் பண்ணிட்டோம். பாரு, நம்ம அப்பு வளர்ந்துட்டான், ரொம்ப பெரிய பிள்ளையாக வளர்ந்துட்டான். ஆனாலும் அவனோட அந்த துருதுருங்கிற கேரக்டருக்குள்ள மாறவே இல்லை. நீ மட்டும் இப்போ இருந்திருந்தா உன்னோட அப்புவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப என்று கூறி அழுதாள். மறுபுறம் காரில் வந்து கொண்டிருக்கும் போதே, அம்மா, நம்ம அர்ஜுனை தெரியாமல் பொண்ணு வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டோமா என்ன சவுண்டையே காணும் என்று சிவா கேட்க, கொஞ்சம் திரும்பி பாரு, உன் தம்பி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு என்று உஷா கூறினாள். உடனே சிவா காரை நிறுத்தி திரும்பி பார்த்தான். அவன் தன் அம்மாவின் மடியில் படுத்துக்கொண்டு கால் மேல் கால் போட்டு கைகளை கண்ணில் வைத்து கொண்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். இதை பார்த்த சிவா சிரித்து கொண்டே, தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும், புது மாப்பிள்ளையில இப்போ தூங்கினாதான் உண்டு என்று கிண்டலாக கூறிக்கொண்டே காரை ஓட்டினான். இப்படியே அவர்கள் வீடு வந்து சேர்ந்தார்கள். கார் வரும் சத்தம் கேட்ட உடனேயே வாட்ச்மேன் அந்த அரண்மனையின் பெரிய கேட்டை ஓப்பன் செய்துவிட அந்த கார் அரண்மனைக்குள் வந்து நின்றது. உஷா அர்ஜுனை எழுப்பலாம் என்று போகும்போது அதை சிவா தடுத்தான். அதன் பிறகு, எல்லாரும் அமைதியா நில்லுங்க, நான் பொறுமையாக அவனை தூக்கிக்கிறேன் என்று கூறி அர்ஜுனை மெதுவாக தூக்கி கொண்டவன் மெதுவாக அவனின் அறையில் படுக்க வைத்தான். அர்ஜுன் ரொம்ப கியூட்டாக தூங்கிக் கொண்டிருப்பதை ரசித்தான் சிவா. காதல் வளரும்.